திரும்பவும் கண்மணி வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே கண்மணி வந்து எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படின்னு பாட்டி கேட்டோன்னே, உங்களுக்கு தெரியாது நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கணும்னு. இங்கே பாரும்மா, புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்காக நீங்கள் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆகிடுமா? நீ இந்த பாட்டி சொல்கிற நீ ஆசீர்வாதம் வாங்குவியா வாங்க மாட்டியானோன்னே வேறு வழி இல்லாமல் கண்மணியும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க பாட்டிக்கிட்ட. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சிவகாமி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி சிவகாமி, இப்போ எப்படி திடீர்னு உனக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அது வந்து உண்மையை சொல்லு சிவகாமி, அப்போ தான் எனக்கு எல்லா விஷயமும் புரியும்னோன்னே, இந்த மாதிரி நான் வந்துட்டு இருந்தேன், அந்த வெண்ணிலா இருக்காள் அவள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு, அடி பாவி, இந்த மாதிரி வேலை செய்கிறாளா, அவள் அவ்வளோ கேவலமானவளா, அவளை நான் சும்மாவே விடமாட்டேன். இப்போ நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக இருந்துருங்க, எதுவும் தெரியாத மாதிரி இருந்துருங்க. எதுக்கு நீ இப்படி சொல்கிற? அப்போ கூட கண்மணியை எச்சரிக்கணும்ல, கண்மணியை எப்படி எச்சரிக்கணுமோ அப்படி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கண்மணிக்கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்கன்னா கண்மணி வந்து வெண்ணிலா கிட்ட கண்டிப்பாக கேட்பா. இது பெரிய பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் நான் நடிக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன, கண்டிப்பாக இந்த கண்மணி இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அப்புறம் வீட்டை விட்டு போயிட்டாலும் என் பையனோட கதி, அதை பற்றி யோசிச்சிங்களா அப்படின்னோடனே, நீ சொல்கிறதும் கரெக்டு தாண்டி, ஆனால் வீட்டில் வந்து ஒரு விஷச்செடியை வளர்த்துட்ருக்குமேடி, அதுக்கு தண்ணி விட்டு நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க, அது எப்போ வேணாலும் உங்களுக்கு கஷ்டம் தானடி, அதனால் நிறைய ஆபத்து இருக்குடி அப்படின்னோடனே, அது கரெக்டு தான் பாட்டி, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலையே. இப்போ நம்ம கண்மணி தான் நம்மளுக்கு முக்கியம், அந்த வெண்ணிலாவை என்ன பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. சரிடி, நான் கண்மணிக்கிட்ட பேசுகிறேன், இதை பற்றி நான் என்ன பண்ணணுமோ என்ன பேசணுமோ அதை நான் பேசுகிறேன். எப்படியாவது கண்மணியும் அன்பையும் ஒன்றா சேர்த்து வச்சு தான் நான் கிளம்புவேன். இது நிச்சயமாக நடக்கும், நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கண்மணி வந்து சமைக்காதால பாட்டி வந்து சமைக்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து நீ சமைச்சாதான் நான் சாப்பிடுவேன்னு வேறு வழி இல்லாமல் கண்மணியும் சமைக்கிறாங்க. நான் வந்து என் பேத்திக்கு ஊட்டி விடுறேன், அதே மாதிரி உன் வீட்டுக்காருக்கு நீ ஊட்டி விடணும், அப்போ தான் அவளுக்கு குணமாகணுன்னு வேறு வழி இல்லாமல் அவங்க அத்தைக்காக ஊட்டி விடுறாங்க. ஒன்றே சந்தோஷமாக சாப்பிட்றாரு நம்ம அன்பு. சந்தோஷம் தாங்க முடியல அன்புக்கு, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்றாங்க பாட்டி. சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு. இங்கே பாருமா, நீ உன் வீட்டுக்கார வெறுக்கிற, நான் இல்லைன்னு சொல்லலை, அவன் தப்பு பண்ணியிருக்கான் தான், அதையும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஆம்பளை தாம்மா தப்பு பண்ணல, எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது விரும்பியிருப்பாங்க, ஆனால் அதுதான் வாழ்க்கை இல்லைம்மா. அதுக்கப்புறம் கட்டிக்கினவளுக்கு உண்மையோடு இருக்காங்களா, அதுதான்மா வாழ்க்கை. ஆனால் அவர் உண்மை இல்லையே பாட்டி, நீ எப்படி சொல்கிற உண்மையே இல்லைன்னு சொல்லிட்டு? இப்போ வரைக்கும் கண்மணி உடனே எதான சுற்றின்னு வரா, அவனுக்கு எப்படி நீ நம்பாமல் இருக்க? இங்கே பார், உனக்கு உயிர் தோழியான உன் ஃப்ரெண்டை நீ நம்புகிற, ஆனால் உன்னை கட்டி வந்து இவ்வளோ தூரம் வாழ வச்சவனா அவனை நம்ப மாட்டேங்கிற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் பாட்டி, அவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது உண்மை தான், ஆனால் அவர் விருப்பம் இல்லாமல் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கினாரு, விருப்பத்தோடு கல்யாணம் பண்ணிக்கல. அது மட்டும் கிடையாது, இது நாள் வரைக்கும் எங்கேயும் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இங்கே பாரு கண்மணி, நீ ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்குற, அவன் உன்னை விரும்பலை நினச்சிட்ருக்க, விரும்பாதவன் எக்காரனை கொண்டும் இந்த மாதிரி எப்போவுமே நடிச்சிட்ருக்க முடியாது கண்மணி. ஒரு கட்டத்தில் அந்த நடிப்பு கண்டிப்பாக வேறு மாதிரி ஆகிடும். அதனால் அவன் நடிச்சிட்ருக்கான்றதை முதல்ல நீ நம்பாத கண்மணி. முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வெண்ணிலா நல்லவ கிடையாது, அவள் ரொம்ப ரொம்ப மோசமானவ, அவளை பற்றி நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியாது. இந்த பாட்டி இந்த விஷயத்தை மட்டும்தான் இப்போ சொல்லுவேன், ஆனால் கூடிய சீக்கிரம் அவளை பற்றி எல்லா உண்மையும் உனக்கு தெரிய வரும். அப்போ தான் அவள் எவ்வளோ கேவலமானவன்ற விஷயம் உனக்கு தெரியும். அப்போது உன் வாழ்க்கையை அவள் பறிச்சுப்பா. அதனால தான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, உன் புருஷன் இப்போவும் உன் கையில் தான் இருக்கான். அதுக்காக நீயே எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட தாரவத்தை கொடுக்கணும்னு நினைக்காது. எந்த பொண்ணும் தான் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா, நீயும் விட்டு கொடுக்கக்கூடாது கண்மணி. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீ புத்திசாலி பொண்ணு, கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த வெண்ணிலாவை நம்பாதம்மா, நான் சொல்கிறத கேளு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க கண்மணி.